டெல்லியில ஒரே இதே போல மதுபான ஊழல் நடந்த குற்றச்சாட்டு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிற ஒரு பெரிய புரட்சியை பண்ணி வந்தன்னு சொல்லப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மதுபான ஊழல்ல வீழ்த்தப்பட்டிருக்காரு. அவர் மதுபான கடைகளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வைப்பதற்காக முறைகேடாக பணம் வாங்கினார் குற்றச்சாட்டு. அவர் வந்து மேனுபேக்சர்ல இருந்து வாங்கி மொத்தமாலாம் விற்கல, இந்த மாதிரிலாம் பண்ணல கிடையாது. ஆனா டயத்தை அதிகப்படுத்திக்க அப்படி இருக்கா காசு வாங்கினாரு அப்படிங்கிறது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கே கிட்டத்தட்ட 6 மாசம் அவரை ஜெயில வச்சாங்க ஒரு முதலமைச்சரை. அந்த குற்றச்சாட்டுக்கே 6 மாசம் ஜெயிலாம் நீங்க 1 லட்சம் கோடிக்கு மேல வச்சுக்கீங்களா, அப்ப எத்தனை வருஷம் ஜெயில வைக்கிறது? எனக்கு நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குங்க. 1984க்கு பிறகு அரசியலுக்கு வந்த சாதாரண நபரா இருந்து ஒரே ஒரு சும்மா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு, அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு, அப்படியே சாராய கடை ஆரம்பிச்சு வந்த ஜெகத் ரட்சகனுக்கு 2 லட்சம் கோடிக்கு மேல சொத்து இருக்குன்றாங்க. 2 லட்சம் கோடி பிண வரையில பணத்தை பதுக்கி வைக்கிற அளவுக்காக சொத்து. 48 காலேஜ். அவருக்கே இவ்வளவு இருக்கும் போது திமுக ஒரு எம்எல்ஏவா இருந்து ஒரு அமைச்சரா இருந்த துரைமுருகனுக்கு பல லட்சம் கோடி சொத்து இன்னைக்கு லண்டன்ல மிகப்பெரிய அளவுல ஒரு என்ன சொல்றது ஒரு ஹோட்டல் திறக்கிற அளவுக்கான சொத்து வந்திருக்கிறது அப்படின்றால், திமுக அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு 10 அமைச்சர்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய ஏவாவேலுக்கு ஒட்டுமொத்தமான திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க பல்வேறு சொத்துக்களும் கல்லூரிகளும் இருக்கும் பொழுது, திமுகவில் அமைச்சரா இருக்கக்கூடிய KN திருச்சியில பல்வேறு சொத்துக்களும் பல லட்சம் கோடிக்கு சொத்துக்களும் இருக்கும் பொழுது முதலமைச்சர் குடும்பத்துக்கு எவ்வளவு இருக்கும்? ஆனா ஏதாவது வெளியே தெரிஞ்சிருக்கா? இது உதயநிதி ஸ்டாலினுடைய பினாமி. டெட் ஜெயந்த் மூவிஸ் நமக்கு தெரியும். அங்க வந்து அவங்க மனைவி கிருத்திகா ஒரு சின்ன நிறுவனம் வச்சு நடத்துறாங்க, அது நமக்கு தெரியும். சாம் அகாடமி தெரியும், சன்சைன் ஸ்கூல் தெரியும். வேற என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. ஜெகத் ரட்சகனுக்கும் ஏவாவேலுக்கும் பொன்முடிக்கும் KN இவ்வளவு சொத்துக்கள் என்றால், தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும்? ஏன் எதுவுமே வெளியே தெரியல? சண்டைக்கோழி படத்துல மீரா ஜாஸ்மின் சொல்லுவாங்க, தப்பு செய்யறது முக்கியம் இல்ல, அதை தடையும் இல்லாம செய்யணும்னு. அதுல இவங்க BHT. ஜெயலலிதா அந்த அதிமுக தப்பு செய்யறதுல LKG தான், அதனாலதான் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க BHT முடிச்சவங்க, அதுவும் டபுள் BHT முடிச்சவங்க. தப்பு தடயம் இல்லாம செய்வாங்க. அப்படியே செஞ்சு மாட்டிட்டாலும் அவர்கள் மாட்ட மாட்டார்கள். 1000 ராயல் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, லாயல் ஆர்மி, ராஜ விசுவாசிகள். அப்படி ராஜ விசுவாசிகளை என் ஸ்டாலின் உருவாக்கி வச்சிருக்காரு. சங்கர்த்து போடாலும் ஸ்டாலினை காட்ட மாட்டான், ஆனா அவன் ஸ்டாலினுடைய பினாமியா இருப்பான். ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி சொன்னாரு, ரிட்டையர்ட் அதிகாரி, ஸ்டாலினுடைய பினாமி தமிழ்நாடு முழுக்க 1000 பேர் இருக்கான், ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும், ஆனா அவர் ஸ்டாலினுடைய பினாமியா இருப்பான். அந்த அளவுக்கான ராஜ விசுவாசிகளை 30 வருஷத்துல உருவாக்கி வச்சிருக்காரு திமுக குடும்பம். அதுக்கான விதையை போட்டு பேஸ்மெண்ட்டை போட்டாங்க. நீங்க எங்க நெருங்கி போனாலும் இவங்களுடைய ஃபண்ட் இருக்கும், இவங்களுக்கு பணம் போகும், எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா கண்டுபிடிக்க முடியாது. இப்பொழுது அமலாக்கத்துறை அதிலே உள்ளே நுழைந்திருக்கிறது. SNG ஜெயமுருகனுக்கும், கால்ஸ் வாசுதேவனுக்கும், அக்காடு ஜெகத் ரட்சகனுக்கும், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் சிவா டிஸ்டரிஸுக்கும் என்ன தொடர்பு என்பதை அமலாக்கத்துறை ஆய்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இதுவரைக்கும் கட்டி காத்த அந்த பினாமி கௌரவங்கள் இனி உடைபடலாம், வெளியே தெரிய வரலாம்.